ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ திருக்குறள்லேயே எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நடுநிலைமை அல்லது நடுவு நிலைமை என்பது. இப்போ பார்த்திங்கன்னா ஒருவர் செய்கிற செயல் அல்லது ஒருவர் செய்கிற செயலை நல்ல செயல் அல்லது தீமையான செயலை ரெண்டுமே அறிந்து ஆராயப்படுவது தான் நடுநிலைமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ் யாரை ஒப்பிட்டிருக்காங்கன்னா கல்லாதவர்கள். அதாவது என்னென்னா கல்வி கற்காதவர்களை பயன் இல்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்மை எனப்படுவது டேஸ் தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை என்பது என்னென்னா உண்மையான சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீங்குன்னா மற்றவர்களிடம் பேசும்போது நல்ல சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்குன்னு